ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சார் இருக்கார் இல்லையா, அதாவது குக்கு வித் கோமாளி நியூ ஜட்ஜ், ஃபேமஸ் கேட்டரர். அவரோட இன்னைக்கு சிக்னேச்சர் டிஷ் தான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்ய போகிறோன்றத பார்க்க போகிறோம். அதாவது நெய் பொடிக்கோழி இந்த ரெசிபி. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg அளவு நான் சிக்கன் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த சிக்கன் இந்த சைஸ்க்கு இருக்கிற மாதிரி வெட்டி வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி பிரஸ்ட் பீஸாக வாங்கிக்கோங்க. எலும்புகள் அதிகமாக இல்லாமல் இந்த மாதிரி சதப்பகுதியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் மேரினேட் பண்ணணும். அதுக்கு நான் என்னென்ன சேர்க்குறேன்னா, ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். அந்த முட்டையை தட்டி ஊற்றிட்டு அது கூட 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. ஃபைனலாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாவு, மசாலா, சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது நல்லா ஊறணும். இதை தனியாக ஒரு பக்கம் ஊற வச்சிடலாம். இதுக்கிடையில் இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் அதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் அதை பொடியாக நறுக்கி கூட சேர்த்துருக்கிறேன். இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி போதும், அதையும் வெட்டி கூட சேர்த்துருக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிடம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தனால அடியில் பாத்திரத்தில் ஒட்டும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கரண்டியை வச்சு வதக்கிட்டே இருக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை நம்ம ஃபேனில் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த சிக்கன் நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஆயிலில் ஒரு பாத்திரத்தில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா தனித்தனியாக எடுத்து போட்டு மிதமான தீயில வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இப்படி பொரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வரவும் நம்ம அதை எடுத்துடலாம். சூப்பராக சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மீதமுள்ள அந்த சிக்கனையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச எல்லா சிக்கனையுமே சூப்பராக பொரிச்சு வச்சுட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நெய் பொடி கோழி செய்கிறதுக்கு இன்னொரு கடாய் எடுத்து அதில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிறேன். இந்த ஆயில் காஞ்சதும் ஒரு 2 பச்சை மிளகாய் அதை கீறி சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகா சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, இந்த மாதிரி தெரிக்கும். அடுத்து ஒரு 2 காஞ்ச மிளகா அதை கிள்ளி சேர்த்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் அதை தோலை உரித்து நறுக்கி கூட சேர்த்துருக்கிறேன். இது நல்லா வதங்கி வரணும். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துருக்கேன்.
இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி பேஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி மசாலா பேஸ்ட்டு, அதை வந்து இந்த இதில் கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட் வந்து ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சனால இதில் வந்து ஸ்மெல்லாம் இருக்காது, பச்சை வாசனை இருக்காது. இதில் உள்ள அந்த தண்ணி, அந்த லிக்யூடாக இருக்கு இல்லையா, அது மட்டும் வந்து நமக்கு நல்லா வற்றி வரணும். கொஞ்சம் ட்ரை ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா ட்ரையாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஆனியனும் வந்து அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து இட்லி பொடி அது சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டேவும். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க அந்த சிக்கனையும் இதில் சேர்த்து விட்டுறலாம். இதையும் நல்லா ஒரு பிரட்டிட்டு இது மேலே திரும்பவும் வந்து 1 ஸ்பூன் இட்லி பொடி, இட்லி மிளகாய் பொடி அதை கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து நெய். இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த நெய்யும் இட்லி பொடியும் தான். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி. இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கிண்டி விடுங்க, நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக நெய் பொடி கோழி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மல்லி இலையை வந்து தூவி அதில் மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். 1/2 kg சிக்கன் வாங்கி அதுக்குரிய அளவுகள் தான் சொல்லியிருக்கிறேன். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்மையாக இருந்துச்சு, டேஸ்ட் அடிபொலி. இந்த நெய் பொடி கோழியை வந்து நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், லெமன் சாதம், கீ ரைஸு, பிரிஞ்சி சாதம், அது மாதிரி எல்லா சாதத்துக்குமே வந்து சூப்பரான காம்பினேஷன், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷை அறிமுகப்படுத்தின மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்களுக்கு மிக மிக நன்றிகள். இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து வியூவர்ஸுகளுக்குமே மிக மிக நன்றிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.